ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது நீ பண கஷ்டத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ நினச்சதெல்லாம் நாளைக்கு நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையும் சூழ்நிலையும் உனக்கு சரியில்லாததா, உனக்கு சாதகமில்லாததாக தோணலாம். ஆனால் இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா என்னிடமல்லவா நீ விட்டிருக்க. கண்டிப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான விருப்பங்களை நடத்தி முடிக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு பின்னாலே தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன். எப்பவுமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேதனைகளையே பெருசா நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருப்பேன்னு என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இப்போதைக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் இதை தாண்டி உன்னை சாதனை படைக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா உன்னை உயர்ந்த இடத்துக்கு நானே கொண்டுட்டு போவேன். என்னை நம்பி யாருமே எந்த உலகத்திலும் எந்த வாழ்க்கையிலும் கெட்டு போனது கிடையாது. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு விலகி போய் உன் கைகளை விட்டு கொடுத்துட மாட்டேன். உன் மன பாரத்தை எல்லாம் இப்பவே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. எந்த நிலையிலும் உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சரியா சிறப்பானதாக நடக்கும். உனக்கு தேவையானது தான் இப்போது நான் கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்பை இறுக்கமாக பிடிச்சுக்கோ. ஒருபோதும் கை நழுவ விட்டு விடாதே. இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை ஆனந்தமாய் வாழ வைக்க போறேன். நீ எதிர்பார்க்கும் எல்லா சுபகாரியங்களையும் நடத்தி கொடுத்து நீ என் ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனி என் அற்புதங்களை பார்க்க போற. ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. என்னுடைய கடைக்கன் பார்வை உன்னை நோக்கி இருக்கும்போது இனி ஒருபோதும் எதுக்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம். இனி வரக்கூடிய நல்ல மாற்றங்களால உன் வாழ்க்கை வளம் பெறப்போகுது. இந்த வராகி அம்மாவின் அருளால உன் மனக்குறையும் பணக்கஷ்டமும் தீர்ந்து போய் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போதைக்கு உனக்கு கிடைக்கிறதெல்லாம் தற்காலிகமான சிற்றின்பம்தான். இது நீர் குமிழி போல கொஞ்சம் காத்தடிச்சாலே மறந்து போயிடும், மறைஞ்சும் போயிடும். அதனால தான் நிரந்தரமான பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இப்போது உன்னுடைய பணத்தேவையை நிறைவேற்றிட்டு அடுத்தடுத்து நீ நினைச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். அடிக்கடி உன்னை பயமுறுத்துகிற சோகங்களையும் பிரச்சனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் நிம்மதியாக இரு. நீ ஒவ்வொரு முறை கீழே தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் இருக்கேன். இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட போறதில்ல. நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதலே உன் கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்லமே. நீ இழந்த எல்லாவற்றையும் தாண்டி உன் கைகளில் உனக்கானதை மிக பெருசாக ஒப்படைக்க போறேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் உறவுகளும் கூட உனக்கு பிடிச்ச வகையில உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லாத அளவுக்கு உன் மனசு தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்கிறது எனக்கு தெரியும். அமைதி துளியும் இல்லாமல் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு நிம்மதியை தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இனிமே நீ எதையுமே அதிகமா யோசிக்காம என் மேல பாரத்தை போட்டு சரியான முடிவெடு. நீ எடுக்கக்கூடிய சிறப்பான முடிவுகள் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிவிடும் என் செல்லமே. இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த வரம் தரும் வராகியானவள் நீ என்னிடம் கேட்ட வரங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்க்காத சந்தோஷ வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன். இனிமே எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சி காலமாக இருக்க போகுது. எது நடந்தாலும் எல்லாம் என் செயல்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. எது வந்தாலும் எது போனாலும் நீ பயப்பட வேணாம். கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். நான் உனக்கு என்ன கொடுத்தாலும்
அது உன் நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாமே கிடைச்சா அலட்சியம் வந்துடுங்கிறதுனால தான் சில விஷயங்களை கிடைக்காத வரிசையில் வச்சிருக்கேன். உன் தவறுகளை திருத்தி கொண்டு சரியான விஷயங்களை இன்னும் மென்மேலும் சிறப்பாக செய்ய பழகு. மற்றவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும் நீ ஆசைப்படாத. உன்னை போல உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழ்வதுதான் சரியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவை கொடுக்குறேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. இப்போதே உன்னுடைய நிலைமையை கண்டு நீ துவண்டு போய் நம்பிக்கை இழக்காம கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீனா நாளைக்கே உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியில்லாததால தான் அதை உன் வாழ்க்கையில் உன்னை இழக்க வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு சில விஷயங்களை உணருவாய். உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு சரியானதாக இருக்கோ தப்பானதாக இருக்கோ எப்போதுமே நீ தெளிவாக இரு. சில சமயங்களில் உன்னுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் உன்னை குழப்பமடைய செய்யலாம். ஆனால் நீ தெளிவாக இருந்துட்டினா எல்லாமே சரியாக நடந்துவிடும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. அப்புறமா வாழ்க்கையை வாழலான்னு ஒத்தி வைக்க முடியாதல்லவா? இன்னைக்கு உன் கைகளில் என்ன இருக்கோ அதை கொண்டு நிறைவாக திருப்தியாக வாழ பழகு. இல்லாததை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே. கனவாக இருக்கும் உன் வாழ்க்கையை நனவாக்கி எல்லாவற்றையும் நிஜமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ உண்மையாக நேசி. மன்னிக்க தெரிஞ்ச உனக்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும். இப்போதே உன் மனசில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல விஷயங்களை நல்லபடியாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு பின்னால் இருந்து ஒருத்தர் உன்னை விமர்சிக்கிறாங்கன்னா நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்கள விட நீ ஒரு படி முன்னேறி மேலே ஏறி போகிறதால தான் அதை பொறுக்க மாட்டாமல் அவங்க உன்னை பற்றி தப்பாக விமர்சிக்கிறாங்கன்றத. யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற சிந்தனை உனக்கு வரவே தேவையில்லை என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையை நீ தான் வாழணுமே தவிர உனக்கு பதிலாக வேற யாரும் வாழ முடியாது. அதனால யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம கவலைப்படாம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும். உன்னை நோக்கி வர்றதையெல்லாம் வரவுல வச்சுக்கோ. உன்னை விட்டு விலகி போறதையெல்லாம் செலவுல வச்சுக்கோ. இருப்பதை கொண்டு மனநிறைவோடு இன்பமாக வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லத உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன். நீ நம்பிக்கையை விதையா போட்டு வச்சினா மகிழ்ச்சி தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. உன்னை நீயே தேடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நீயே உன்னை உருவாக்கி கொள்வதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத முடிவெடுத்து அது உனக்கு பிடிச்சது மாதிரி நீ உருவாக்க முயற்சி செய். உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேணுகிற நீ உன் மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனசுல அதை இதையும் யோசிச்சு கவலைப்பட்டு குப்பைகளால் நிரப்பி கொள்ளாதே. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியா வச்சுக்கோ. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதே சமயம் அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கலைன்னா அதுக்காக அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன்னை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே. அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கோ அதன்படி அவங்க இருந்துட்டு போட்டும். உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, உனக்கு ஏற்றாற் போல சரியா நடந்துக்க மாட்டாங்க, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, உன் மேல அன்பா அனுசரணையா அக்கறையா இருக்க மாட்டாங்கன்னு நீ ஒருபோதும் யோசிக்கவோ வருத்தப்படவோ வேணாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவங்க வளர்ந்த விதமும் அவங்க சூழ்நிலையை பொறுத்ததுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதனால எப்போதும் எல்லாரும் உன்னை சரியா புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காம அப்படியே விட்டுவிடு. வாழ்க்கை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுனாலே நீ சரியான பாதையில போறன்னு தான் அர்த்தம். சும்மாவே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வராது. ஏதாவது முயற்சி செய்யும் போதும் முன்னேற நினைக்கும் போதும் தான் வாழ்க்கை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். உனக்கான வேலை முடியும் போது நீ எப்படி உன்னுடைய வேலையில முடிச்சு சந்தோஷப்படுவியோ அதே போல உனக்கான வாழ்க்கையெல்லாம் சந்தோஷத்தின் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக நல்லதாக இருக்க போது. உன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய மாயையான விஷயங்களை எல்லாம் விலக்கி வச்சு நீ ஆசைப்படும் அனைத்தையும்
உன் கைகளில் நிரந்தரமாக நான் ஒப்படைக்க போறேன். மன வலிமை விட மன உறுதியே பெரிது என்பதை நீ தெரிந்து கொள். எப்பவுமே எது வேணும் அது வேணும் இது வேணும் நினைக்காம எது வேணாங்கிறத சரியா முடிவெடுத்து அதை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிடு. வாழ்க்கைனா பல வழிகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். அதை தாண்டி உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கேன். நீ எப்போதுமே தைரியமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கப்பாரு செல்லமே. நிஜத்துல நீ நடக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறதெல்லாம் கனவுல நடக்குது. கனவுல கூட நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில நிஜத்துல நடக்கிறது. உன்னால ஏத்துக்க முடியாம நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் இது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். கண்டிப்பா நீ கனவு கண்ட வாழ்க்கையை நனவாக்கி நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன். கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செய்யறது முயற்சி செய்யறதுன்னு நீ செய்கிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக அதற்குரிய பலனை தரும். உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. முன்பெல்லாம் என்னையே நினைச்சு வணங்கிட்டு இருந்த எத்தனையோ பேரு இப்ப என்னை நினைக்கவோ வணங்கவோ முடியாத அளவுக்கு பல வேலைகள்ல ரொம்ப ஆர்வமா தீவிரமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். நீ எப்போதும் என்னை நம்பி வணங்கணும்னு கூட இல்லை, உன்னுடைய உழைப்பை நீ கவனமாக செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான். உன் கடமைகளை நீ சரியா செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தை கொடுத்து பலமும் பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் வெற்றிசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் கூட நான் உன்னை மாற்றுவேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை குறை சொன்னாலும் யார் உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீயே உத்தமனாகவும் உன்னை படைச்ச எனக்கு உண்மையாகவும் இருந்தா அதுவே போதும். நீ யாருக்கும் பயந்தோ படிந்தோ போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில எந்த கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால தான் உனக்காக நீ நினைச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன்.